கேட்டும் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வருஷம் பிக் பாஸ்ல கலந்துக்க போற முக்கியமான 4 போட்டியாளர்கள் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாமா? நெறைய லிஸ்ட் வந்துட்டு சோசியல் மீடியால ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த 4 பேர் தான் காமனா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 4 பேர் யாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவுல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே திவாகர். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல் மீடியாவுல இவர பத்தி பேசாத ஆட்களே கிடையாது. வாட்டர் மெலன் ஸ்டார் அப்படிங்கிற மாரி தனி டைட்டிலே குடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லியாகணும். ரொம்ப நாளாவே ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ரீசன்ட் டைம்ல பயங்கரமா எல்லாருமே வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா சேனலுமே வாண்டடா இன்டர்வியூக்கு கூப்பிட்டு எப்படி கலாய்க்க முடியுமோ அப்படி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹலோ, நேத்து அடிக்க வரீங்க வரவே இல்ல. இருந்தாலும் மனுஷன் அவருடைய அரசுரத்தனமான அரக்கத்தனமான அந்த நடிப்பை விடுறதாவே இல்லை. சோசியல் மீடியாவில் அதனாலதான் ட்ரெண்டு கூட ஆனாரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அவரை இந்த தடவை நம்ம விஜய் டிவி உள்ள கூப்பிட்டு வர போறோம்பா. ஸோ அப்பதான் ட்ரெண்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதே கேட்டகரியில ஜிபி முத்தும் இன்னும் நிறைய பேர் சோசியல் மீடியாவில இருந்து உள்ள வந்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ திவாகரை இந்த தடவை நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கலாம்ங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அடுத்ததா இரண்டாவது விஜய் பார்வதி. எல்லாருக்குமே தெரியும் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல தெரிக்க விட்டுட்டு இருந்தாங்க. கோவிட் டைம் அந்த மாதிரியான டைம்லலாம் யாரையாவது கட்டி பிடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? நினைச்சிருங்க. இப்போ கூட கட்டி பிடித்தது. ஸோ அதுக்கப்புறம் பல ரியாலிட்டி ஷோஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய சேனல்லாம் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஸோ இன்னும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கும் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும்போது அவங்க உள்ள வராங்க. காமன் நேம் நிறைய பேர் மென்ஷன் பண்ணது இவங்கள தான். ஸோ 2-3 சீசனாகவே வரணும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த தடவை இந்த சோசியல் மீடியா கேட்டகரியில் 2-3 பேர் வராங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஸோ விஜய் பார்வதி அந்த இடத்துல இருக்க போகிறாங்க. அவங்க கிட்ட கேட்டதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ட்விட்டரில் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்மில் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சைட்லேருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஸோ ஒருவேளை மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறியா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ பார்வதியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சோசியல் மீடியா தரப்புலேருந்து அதிக பேர் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நம்பர் 3 மூணாவது நம்ம பார்க்க போகிறது ஸோ விஜய் பரீனா. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ போன தடவை அவங்களுடைய பேரை நடிச்ச ஸோ நம்ம நபர் உள்ள வந்து கலக்கினாரு அப்படிங்கிறது தெரியும். என்ன ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவருக்கும் தனி ஃபேன் பேஸ் இருந்தது. ஸோ இப்போ அவங்களே உள்ள வர போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். ஸோ அவங்க வாயிலிருந்து வரல அப்படின்னா கூட அவங்களுடைய ஃபேன் பேஸ் நாளுக்கு நாளும் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க. வந்தால் நல்லா தான் இருக்கும். போல்டான ஒரு கேர்ள். ஸோ நல்லா தைரியமாக பேசுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ ஃபன்னு போல்டு இது எல்லாமே கலந்த ஒரு நபர் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்கு இவங்கள மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஸோ உள்ள வந்தால் சண்டைகளுக்கும் பஞ்சம் இல்லை, அன்புக்கும் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு நபர் தான் பாத்தீங்கன்னா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிறத. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எங்க அப்படிங்கிற வேர்டு சொன்னாலே தெரியும். ஸோ நம்மள் தான் கூமாம்பட்டி. ஸோ இவர் இப்போ இன்னொரு சேனலில் ரியாலிட்டி ஷோவில் இருக்காருப்பா. ஸோ அதனால இதில் வரக்கூடியது ஒரு டவுட் தான் அப்படின்னா கூட அங்கே ஆல்மோஸ்ட் அவருடைய அந்த பார்ட்டிசிபேஷன் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ இவர் இங்கே வந்துட போகிறாரு. ஸோ 100 நாள் உள்ளதாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து கான்ட்ராக்டை முடிச்சுட்டு இங்கே வந்துட போகிறாரா? ஸோ பிக் பாஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரா? நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு போக போகிறாரா? இல்லை எனக்கு வாழ்வு கொடுத்தது இந்த தான். ஸோ இந்த ரியாலிட்டி ஷோ தான். ஸோ இதுலேயே நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னு இருக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த 2 டாபிக் போயிட்டு இருக்கு. ஆனால் இவரை கண்டிப்பாக கொக்கி போட்டு தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா உள்ள வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எல்லா திறமையுமே இருக்கு. ஸோ ஜாலியாக இருக்கலாம், ஃபன்னாக இருக்கலாம். அவர் இருந்தாலே அப்படின்னா வேற லெவலில் இருந்துட்டு இருக்கும். ஸோ அவருடைய லைஃப் ஸ்டோரி எல்லாமே பிக் பாஸ் ஹவுஸுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு. ஸோ கண்டென்ட் கிரியேட்டராக ஸோ நான் சொன்ன 4 பேருமே சோசியல் மீடியாவில் இருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க லீடிங் ஆக்ட்ரஸாக சீரியல்லையும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ இதில் இந்த 3 பேர் வரக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ கூமாம்பட்டி, ஸோ பார்வதி, அது மட்டும் இல்லாமல் திவாகர். இந்த 3 பேரில் கண்டிப்பாக 3 பேர் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அதில் 2 பேர் உள்ள இருக்க போறாங்க அப்படிங்கிறதும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மும் ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். 5ஆம் தேதி கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைச்சிடும். இந்த தடவை பிக் பாஸ்ல பல விதமான விஷயங்கள் இருக்கு. போன தடவை இருந்ததை விட என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு நிறைய டாஸ்க் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. போன தடவையும் நிறைய டாஸ்க் உள்ள வச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இதுக்கு முந்தின சீசன் தான் ரொம்ப குவைட்டா போச்சுன்னு பேசிட்டு இருக்கும்போது நிறைய டாஸ்க் வந்துட்டு உள்ள வச்சிருக்காங்க. அண்ட் ஜெயிலில் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. அண்ட் சீக்ரெட் ரூம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமே கிடக்குது. கடைசியாக சேரன் யூஸ் பண்ணாருப்பா. அதுக்கப்புறம் யார் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டப்போ இந்த தடவையும் சீக்ரெட் ரூமுக்கு போறக்கான ஒரு பர்சன் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது டபுள் எவிக்ஷன் நடந்தது அப்படின்னா ஒருத்தவங்க எவிக்ட் ஆகி போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க அந்த ரூம்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் யார் அங்கே ஸ்டே பண்ண போறாங்க, இருந்து பார்க்க போறாங்க அப்படிங்கிறத இந்த சீசன் நம்ம பார்க்க போறோம். அண்ட் விஜய் சேதுபதி சார் ஆல்சோ வேற லெவல்ல வந்துட்டு ப்ரோமோக்கெல்லாம் வந்துட்டு இருக்காரு. இந்த தடவை நிறைய கத்துப்பாரு. போன தடவை ஒரு ஃபர்ஸ்ட் சீசன், இந்த தடவை சொல்லவே வேணாம். பின்னி படல எடுக்க போறாரு அப்படிங்கிறத மாற்றம் கிடையாது. எத்தனை பேர் வெயிட்டிங்ல இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.